ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, உனது இத்தனை வருட காத்திருப்பு இந்த ஆண்டிலா நிறைவேறுமா என்று பரிதவித்து கொண்டிருந்தால் இதை முழுவதுமாக கேள் என் தங்கமே. இந்த ஆண்டு உனக்காகவே பிறந்துள்ளது. ஆம், உனக்கே உனக்கானதுதான். நன்மைகள் சூழவே இந்த நாள் உனக்காக விடிந்திருக்கின்றது. என் தங்கமே, உன்னுடைய சிந்தனைகளையும் யோசனைகளையும் செதுக்கிக்கொள். சிந்தனைகளின் பிரதிபலிப்பு தான் உன் வாழ்க்கை. நீ எதை பற்றி அதிகம் சிந்திக்கின்றாயோ உன்னுடைய வாழ்க்கையும் அதை நோக்கியேதான் இருக்கும். ஆகவே தேவையில்லாத சிந்தனைகளை விட்டுவிட்டு இது உனக்கு தேவையோ அதை மட்டும் நீ சிந்தித்து கொண்டிரு. என் தங்கமே, சிந்தனைகள் சிறப்பானால் வாழ்க்கையும் சிறப்பாகும் என்ற நல்ல சிந்தனையை நீ வளர்த்துக்கொள். நேர்மறை சிந்தனை எப்பொழுதும் உன்னுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உன் வாழ்க்கையில் நீ தனியாக போராடி சோர்ந்து நிற்கும் உன்னுடைய அன்பு உள்ளத்திற்கு வரும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல குழந்தையே, இது உண்மையான என்னுடைய வார்த்தை, உன் அன்னையின் சத்திய வார்த்தைகள். நான் இன்று உன்னோடு உனக்குள் தான் இருக்கின்றேன். உன்னை நான் மிக அருமையாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, சோதனைகள் சூழ்ந்த போதிலும் நம்பிக்கையை கைவிடாதே. உன்னுடைய அனைத்து நம்பிக்கையையும் நீ இழக்கும் நிலை வந்தாலுமே கூட இந்த அன்னை உன்னுடன் இருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கை உனக்குள் இருந்தால் போதுமானது. நீ இழந்த அனைத்தையுமே மீண்டும் அடைந்திடுவாய். என் தங்கமே, அம்மா, நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருக்கின்றேன். நீதான் அதை அவ்வப்போது உணர்வதே இல்லை, உணர முயற்சி செய்வதும் இல்லை. என் தங்கமே, இனியேனும் சற்று நிதானமாக சிந்திக்க பழகிக்கொள். உனக்கு தோல்வி வரும்பொழுது துவண்டு போகாதே. துன்பத்தை பெரியதாக நினைத்து இப்பொழுது இருக்கும் இன்பத்தை இழந்து விடாதே. என் தங்கமே, உனக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் இருக்கிறது. எல்லாம் முடிந்துவிட்டது, இனி எனக்கு இங்கே இது கிடைக்கப் போகிறது என்ற சோர்வான எண்ணங்களை நீ சலித்து கொள்வதையும் விட்டுவிடு. என் தங்கமே, இப்பொழுதும் நான் உனக்கு கூறுகிறேன், உனக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகளும் நிறைய காலங்களும் காத்து கொண்டுதான் இருக்கின்றது. என் தங்கமே, நீ வாழ்வதற்கு பல வழிகளை உருவாக்கி கொண்டுதான் இருக்கின்றேன். எப்பொழுதும் எதிர்மறையாக நீ சிந்திக்கின்றாய். உன்னை மீறி எதிர்மறை சிந்தனைகள் உன் மனதை ஆட்டி படைக்கின்றது. என் தங்கமே, எந்த காரியம் செய்யும் பொழுதும் இது நடக்கும் என்ற எண்ணத்தோடு துவங்கும் நீ ஒருவேளை இவ்வாறு நடந்து விடுமோ, ஒருவேளை நான் தோல்வி அடைந்து விடுவேனோ என்று அடி மனதில் பயப்பட ஆரம்பித்து விடுகிறாய். என் தங்கமே, உன்னுடைய நேர்மறையான எண்ணங்களை நீ வளர்த்துக்கொள். இன்று முதலே உன்னுடைய வாழ்க்கை வேறு கோணத்தில் பயணிக்க போகிறது. என் தங்கமே, நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும். உனது இத்தனை வருட காத்திருப்பும் இந்த ஆண்டு நிறைவேறிவிடும். நம்பிக்கையோடு இரு என் தங்கமே. உன்னை எப்பொழுதும் நான் உன்னை கைவிட மாட்டேன். என் அன்பு செல்வம், நீ ஏங்காதே என் தங்கமே. உன்னுடைய மனம் போல் உன்னுடைய மன வாழ்க்கையை நானே அமைத்து தருகிறேன். மலர்ந்த முகத்தோடே இதை நீ முழுமையாக கேள் என் தங்கமே. உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக்கு. எப்பொழுதும் நல்ல சிந்தனைகளை மனதிற்குள் நீ பதிய வைத்துக்கொள். ஒன்று தெரியுமா, எண்ணங்களை கர்ம வினைகளின் இருப்பிடம். எனவே அனாவசியமான எண்ணங்களை நீ தவிர்த்துவிடு. இன்று முதல், இந்த நாள் முதல் உன்னுடைய வாழ்க்கை வேறு கோணத்தில் பயணிக்க போகின்றது. என் தங்கமே, சிறு மாற்றங்களுடன் துவங்க போகிறது. ஆம் என் தங்கமே, இன்பமயமான வாழ்க்கை, நீ எதிர்பார்த்து காத்திருந்த வாழ்க்கைக்கான சில அடிகளை இந்த நிமிடத்திலிருந்தே எடுத்து வைக்கப் போகிறாய். என் தங்கமே, சிறு மாற்றங்கள் இந்த நொடி முதலே ஆரம்பித்து விட்டது. உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே முடியும் காலம் வந்துவிட்டது.
என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வரும் நேரம் கூடிவிட்டது. இனி வரும் எதிர்காலத்தில் ஒரு பெரும் மகிழ்ச்சி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என் செல்லமே. அதை வரவேற்க நீ தயாராகிக்கொள். தோல்விகளையும் துன்பங்களையுமே கண்டு மனம் உடைந்து நின்றிருந்த நீ இன்று முதல் உன்னுடைய வாழ்க்கையில் சிறு சிறு வெற்றிகளை காணப்போகிறாய் என் தங்கமே. உன்னுடைய எதிர்காலமும் கனவுகளும் நினைவாகும் சில மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் வாழ்க்கையில் உனக்கு வரக்கூடிய குழப்பங்கள் நிறைந்த சூழ்நிலைகளையும் சிலர் கடினமான விஷயங்களையும் இந்த அன்னையிடம் நீ ஒப்படைத்து விடு என் தங்கமே. ஏனென்றால் நீ உன்னுடைய வாழ்நாளில் செய்யக்கூடியதை விட அதிகமாக ஒரு நொடியில் இந்த அன்னையால் செய்ய முடியும் என் தங்கமே. இன்று முதலே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என்னிடம் நீ ஒப்படைத்து விடு. உன்னுடைய மனம் மகிழும்படியான சில மாற்றங்களை நான் உனக்காக அமைத்து கொடுக்கிறேன். வருந்தாதே என் தங்கமே, மனம் தளர்ந்து விடாதே, சோர்ந்து போகாதே, பயத்தோடும் பதற்றத்தோடும் உட்கார்ந்து விடாதே என் தங்கமே. குறித்து வைத்துக்கொள், இந்த நிலை கூடிய விரைவில் மாறும். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய் என் தங்கமே. ஏனென்றால் உன்னுடைய கடந்த கால புண்ணியங்கள் அதிகமாக இருப்பதால் தான் இன்று என்னை காண வந்திருக்கின்றாய் என் தங்கமே. உன்னுடைய புண்ணியங்களை சீர்பாயிலே இந்த அன்னையின் இந்த வார்த்தையை, இந்த சத்திய வாக்குறுதியை இந்த நாளில் நீ கேட்க நேர்ந்தது. அதன் பலன்களாகவே என்னை தேடி இன்று நீ என் இருப்பிடம் வந்து சேர்ந்தாய் என் தங்கமே. யார் ஒருவர் என் ஆலயத்தில் காலடி எடுத்து வைக்கிறார்களோ அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் எந்த கெடுதலும் ஏற்படாது. எனது இந்த வாக்கு நிறைவேறுகிறதா என் தங்கமே? அவ்வாறாக நீ என்னிடம் தேடி வந்த உன்னை எவ்வாறு கைவிடுவேன்? எவ்வாறு எனது இந்த வாக்கை மீறுவேன் என் தங்கமே? புரிகிறதா? இனிமேலேனும் கலங்காதே என் தங்கமே. இந்த நாள் உனக்காகவே விரிந்திருக்கின்றது. நம்பிக்கையோடே இரு என் தங்கமே. இனியெல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும். அம்மன் அருளால் நீ சகல சௌபாக்கியங்களும் பெற்று சந்தோஷமான வாழ்க்கையை வாழப்போகிறாய். ஆம் தங்கமே, நான் இதுவரை உன்னிடம் பேசிக்கொண்டிருந்த அத்தனை வார்த்தைகளும் உனக்கான பலிக்க போகும் வார்த்தைகள். மகிழ்ச்சியோடு இரு, எல்லாம் இனி சுபமாக முடியும். நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய சோதனை காலமும் கஷ்ட காலமும் எல்லாமும் முடிந்துவிட்டது என் தங்கமே. உனக்கு நிச்சயம் இந்த நல்ல நாளில் அனைத்தையும் நான் மாற்றி எழுதிவிட்டேன். உன்னுடைய வேண்டுதல் எல்லாவற்றிற்கும் பதில் கொடுக்க போகிறேன். இரக்க குணம் கொண்டவளும் நல்ல மனது உள்ளவர்களும் எப்பொழுதும் சோதனையை அனுபவிக்க வேண்டுமா என்று மனவேதனைப்பட்டு கொண்டு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா என் தங்கமே? உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் உன் அம்மா ஓடி வந்திருக்கின்றேன். ஏனம்மா, நேர்மை எப்பொழுதும் சோதிக்கப்பட்டு கொண்டே இருக்குமா? நல்லவர்கள் நிம்மதியாக வாழ முடியாதா என்று நீ கேட்ட நியாயமான விஷயத்திற்கு நான் பதில் கூறட்டுமா? என் செல்ல பிள்ளையான உனக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்காமல் நான் என்ன செய்ய போகிறேன் செல்லமே? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என் மனதை உலுக்கி விட்டது. அதனால்தான் உன் மனது குளிரும் அளவிற்கு உனக்கான ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நடத்தி கொடுக்க போகிறேன் செல்லமே. உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை மீட்டெடுத்து உன்னை கஷ்டப்படுத்தும் உன் விதியையும் மாற்றியமைத்து உன்னை வெற்றியடைய செய்ய போகிறேன். எவ்வளவு பெரிய சிக்கலாக இருந்தாலும் சரி, என் பிள்ளையான நீ அதிலிருந்து சுலபமாக மீண்டு வருவதற்கான வழியை நானே உனக்கு காட்டுவேன் செல்லமே. அதற்கு தேவையான அத்தனை துணிச்சலும் தைரியத்தையும் வீரத்தையும் நான் உனக்கு கொடுத்து வைத்திருக்கிறேன். நீ நினைத்தது அடைய முடியவில்லை என்றுதானே நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய்? உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக நான் இருக்கிறேன் செல்லமே.
உன்னுடைய மன காயங்களுக்கும் நானே மருந்தாக இருக்க போகிறேன். புரியவில்லையா? பல அதிசய மாற்றங்களை இந்த நல்ல நாளிலே உன் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகிறேன். நிச்சயமாக இனி வரப்போகும் வருங்காலமானது உனக்கு அருமையாகவும் அற்புதம் நிறைந்த நாட்களாகவும் இருக்க போகிறது. எதையெல்லாம் இழந்து தவித்து கொண்டிருக்கிறாயோ அது எல்லாவற்றையும் உனக்கு திரும்ப கிடைக்கும்படி நான் செய்வேன். அதே போல உன்னுடைய மனதில் இருக்கும் ஆசைகளும் கனவுகளும் அப்படியே முடிந்து போய்விடுமோ என்று நீ பயப்படாதே என் செல்லமே. பதறாதே. உன்னுடைய மனதில் என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியும். அது எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கு வெற்றியையே கொடுப்பேன். எதை நினைத்தும் எதற்காகவும் நீ பயப்பட வேண்டாம். உன் அம்மா உனக்கு வேண்டியதை தருவாளா தரமாட்டாளா, செய்வாளா செய்ய மாட்டாளா என்றெல்லாம் நீ பயப்படாதே. உனக்கானதை நான் நடத்தி கொடுப்பேன் என்று சாதாரணமாக அல்ல, சத்திய வாக்கையல்லவா கொடுத்திருக்கிறேன். பிறகு எப்படி நான் செய்யாமல் போவேன்? என் தங்கமே, நீ ஆசைப்படுவதை அடைவதற்கு உன்னுடைய லட்சியத்தில் மட்டும் உறுதியாக இரு. துணிவாகவும் தைரியமாகவும் உன் கடமையை செய். உனக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன். எப்படியாவது என் செல்ல குழந்தையின் ஆசையை நிறைவேற்ற உன்னை பற்றியே நான் ஒவ்வொரு நொடியும் யோசிக்கிறேன். கூடிய விரைவில் உனக்கான அற்புதங்கள் நிகழத்தான் போகிறது. என் தங்கமே, சந்தோஷமாக நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய வாழ்க்கையை வாழ். என்னுடைய ஆசீர்வாதத்தோடு எல்லா நன்மைகளும் உன்னை தானாக வந்து சேரும். நீ ஆசைப்பட்டதும் எதிர்பார்த்ததும் நினைத்ததும் எல்லாம் நல்லபடியாக உன் கை வந்து சேரும். அத்தனையும் மகிழ்வோடு பெற்றுக்கொள் என் தங்கமே. இனி ஒரு பொழுதும் நீ கலங்கக்கூடாது. நானே உனக்கு துணையாக இருக்கும் பொழுது இன்னும் நீ என் மன கஷ்டங்களோடு இருக்கிறாய். என் தங்கமே, என்னை நினைக்கும் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது செல்லமே. நீ எதிர்பார்த்த விஷயத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைய போகிறாய். நீ எதிர்பார்க்காத பல நல்ல விஷயங்களையும் உன் அம்மா உன் வாழ்க்கையில் கொண்டு வர போகின்றேன். உனக்கான நல்ல விஷயம் நீ எதிர்பார்த்தபடியே நடப்பதற்கான மிகப்பெரிய அற்புதத்தையும் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்லதாக இருக்கும். குழந்தையே, நான் கூறுவதை கேட்பதற்காக உனக்கு நடக்க போகும் வெற்றியானது உன் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றி அமைக்கப் போகிறது. நிதானமாக இரு செல்லமே. இத்தனை நாட்கள் உன்னை காத்திருக்க வைத்ததற்கும் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்தது என் தங்கமே. அதை நீ என் பிள்ளையான நீ அறிய மாட்டாய். உனக்கான நல்ல காலம் இப்பொழுது வந்துவிட்டதால் இப்பொழுது முதலே நீ பொறுமையாக இருந்து நான் உனக்கு கொடுக்கும் வாய்ப்புகளையெல்லாம் ஒவ்வொன்றாக தவறாமல் பெற்றுக்கொள். நான் கொடுக்கும் வாய்ப்புகள் எல்லாமே உனக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும் தேவதைகளாகவே இருக்கும். உன்னை சுற்றி உன் அம்மா நான் பாதுகாப்பு கவசமாக இருக்கும் பொழுது இனி எந்த ஒரு தீங்கும் கஷ்டமும் உன்னை நெருங்காது செல்லமே. உனக்கானதும் சுலபமாக உன்னிடம் வந்து சேர்ந்து வரும். உன்னை நெருங்கி வரும் துன்பங்கள் எதுவும் உன் வாழ்க்கையில் வராமல் விலகி போவதை நீ கண்கூடாக பார்க்கலாம். உனக்கானது எதுவுமே நடக்கவில்லை என்று சலித்து கொண்டே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையான நீ இப்பொழுது சந்தோஷமாய் சிரிக்கப் போவதை பார்க்க நான் ஆசையாக காத்து கொண்டிருக்கிறேன். என் செல்ல பிள்ளையான உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்கு தேவையான அத்தனை விஷயங்களும் என்னுடைய ஆசீர்வாதத்தோடு உனக்கு கொடுக்கின்றேன். உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் செல்லமே. இதில் எந்தவித சந்தேகமும் உனக்கு தேவையில்லை. நீ சந்தோஷமாக பரவசத்தை அனுபவித்து வாழப்போகிறாய். என்னுடைய இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீ நம்பிக்கையாக கேட்டுக்கொண்டிருந்தால் அது உன்னுடைய மனது மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக மாற்றும். நீ கவலைப்படாமல் இரு தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னையும் நீ கேட்டபடியே சிறப்பாக மாற்றி அமைப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று நீ என்னிடம் எதிர்பார்த்து கேட்டாயோ அந்த சிறப்பான மாற்றங்களையும் கொண்டு வந்து உன்னை நான் மகிழ்ச்சி படுத்துவேன் செல்லமே. சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள தயாராக காத்திரு.
எப்பொழுதுமே நீ எளிதில் கிடைக்கும் வெற்றி நிலையானதாக இருக்காது என் தங்கமே. அதனால்தான் இப்பொழுது உனக்கு இவ்வளவு சோதனைகளை கொடுத்து நீ கஷ்டப்பட்டு அடிபட்டு அதற்கான பலனை இப்பொழுது உன் கைகளில் சேர்க்கும் பொழுது அது உன்னிடம் நிலையானதாகவும் நிரந்தரமானதாகவும் இருக்கும் என் தங்கமே. இதுவரை நீ உன் வாழ்க்கையில் அடைந்த ஏமாற்றமும் தடுமாற்றமும் எல்லாமும் மறைந்து போய் வெற்றியை அனுபவித்து வாழ்வதற்கான காலம் வந்துவிட்டது என் தங்கமே. உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் இனி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். இந்த நல்ல நாள் முதலாகவே இனி வரும் காலங்கள் எல்லாம் உனக்கான வசந்த காலமாக மாறப்போகிறது. தொடர்ந்து உனக்கான விஷயங்களில் நீ வெற்றியை பெறுவாய். நீ எதிர்பார்த்த எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடந்து உன்னை சந்தோஷத்தின் உச்சிக்கே கொண்டு போய் சேர்க்கப் போகிறேன் என் தங்கமே. நிச்சயம் இனி உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை மட்டுமே காண்பாய். உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து சீரும் சிறப்புமாக சகல சௌபாக்கியங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழப்போகிறாய். நானே உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருந்து உன்னை வெற்றியின் பாதையில் அழைத்து செல்ல போகிறேன். இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.